12 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீ போகா அதாவது ஹெச்சிஎஃப் மற்றும் மீ சீமா அதாவது எல்சிஎம்மின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 12 மற்றும் 18க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 12 18 ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணோமா இங்க 6 இங்க 9 அகைன் 3ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 3. ஸோ இதுக்கு மேல காமனா வகுப்பக்கூடிய எண் இல்லை. அப்ப ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3. அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 12 மற்றும் 18க்கு ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 6 இங்க 9 அகைன் 3ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 3. அப்ப எல்சிஎம் பார்த்தோம்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ இது பார்த்தோம்னா எல்சிஎம், இது ஹெச்சிஎஃப். இதுக்கான விகிதம் கேட்குறாங்க கொஸ்டின்ல. இதுக்கான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க 2 இன்ட்டு 3 அப்படியே இருக்குது, இங்க 2 இன்ட்டு 3 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்க 1:2:2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 1:6. ஸோ இதோடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்கான விகிதம் பார்த்தோம்னா 1:6. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ போக்கா அதாவது ஹெச்சிஎஃப் மற்றும் மீ சீமா அதாவது எல்சிஎம்மின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் டிஎன்பிஎஸ்சி 2 டைம் கேட்டிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.